புளோரிடால கெவின்ற ஒரு பையன் தன்னுடைய அம்மாவால கொடூரமா அடித்து வளர ஆரம்பிக்கிறான். கொடூரம்னா சாதாரண கொடூரம் கிடையாது. தான் பண்ற சின்ன சின்ன தப்புக்கும் விரல் எலும்புகள் உடைகிற அளவுக்கு அடிச்சு வளர்க்குறாங்க. இப்படியே கொடூரங்களை வளர்ந்த கெவின் ஒரு காலத்துல அவனுடைய அம்மாவை இழக்கிறான். இப்படி தனக்கு இருந்த ஒரு அம்மாவை இழந்துட்டோம் அப்படின்னு டிப்ரெஷன்ல இருந்த கெவினுடைய வாழ்க்கைக்கு ஒரு யூடியூப் சேனல் மூலமா சந்தோஷங்கிற காற்று அடிக்க ஆரம்பிச்சு. அது என்னன்னா, அதே புளோரிடால வாழ்ற கிறிஸ்டியானான்ற ஒரு பொண்ணு தினசரி பாடி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வராங்க, செலிபிரிட்டி ஆகுறாங்க, அவங்களுடைய சிரிப்புக்கு அடிமையாகிறான், அவங்களுடைய குரலுக்கு அடிமையாகிறான். மொத்தத்துல சந்தோஷங்கிற அந்த இளம் காற்று ஒருதலை காதலுங்கிற புயலா மாறுது. தன்னுடைய காதலிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தன்னை முழுமையா செதுக்க ஆரம்பிக்கிறான். குண்டா ஃபேட்டா இருந்தவன் ஜிம்முக்கு போய் 10 kg வெயிட் லாஸ் பண்றான். கண்ணில் பிரச்சனைன்னு கண்ணாடி போட்டவன் ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்றான். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அது இதுன்னு தன்னை அழகா காமிச்சு எப்படியாவது கிறிஸ்டியானாவை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை முழுமையா செதுக்கி அப்டேட் பண்றான். இந்த டைம்ல தான் கிறிஸ்டியானா ஒரு கான்சர்ட் நடத்துறதாக தன்னுடைய எல்லா ஃபேன்ஸுக்கும் சோசியல் மீடியா மூலமா இன்வைட் பண்றாங்க. அந்த கான்சர்ட்டுக்கு ஒரு பேக்ல 2 திங்ஸை வாங்கிக்கிட்டு போய் அட்டென்ட் பண்றான். இப்போ ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக கெவின் பக்கத்துல போறான். போயிட்டு தன் பேக்ல இருக்கிற ஒரு பொருளை எடுக்கிறான். அது ஒரு கன். அதை எடுத்து கிறிஸ்டியானாவை தலையிலேயே சுடுறான். சுட்டதும் அங்க இருந்து தப்பிக்க பாக்குறான். இவன் தப்பிக்க பார்த்ததும் கிறிஸ்டியானாவோட பிரதரான மார்க்கஸ் அவனை துரத்தி பிடிக்க ஓடுறாரு. இனி தப்பிக்க இடமே இல்லைன்னு புரிந்து கொண்ட கெவின் பேக்ல இருந்து இன்னொரு பொருள், அதாவது இன்னொரு கன்னை எடுத்து தன்னைத்தானே சுட்டு அங்கேயே சாகுறான். சரி, இவ்வளவு ஹார்ட் ஒர்க், இவ்வளவு டெடிகேஷன் பண்ணி எதற்காக அவளை சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்சர்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கெவினுக்கு தெரிய வருது கிறிஸ்டியானாவுக்கு ஸ்டீஃபன்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும் அவன் கூட டேட்டிங் போறதாவும். சரி, தனக்கு கிடைக்காத இந்த கிறிஸ்டியானா வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்ற பொறாமையிலேயே கிறிஸ்டியானாவை சுட்டு கொண்டிருக்கான். இதுல சோகமான விஷயம் என்னன்னா, தான் எதுக்கு செத்தோன்னு கிறிஸ்டியானாவுக்கே தெரியாது. இதை யூடியூப்ல வீடியோ போடுற உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க.